السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இதனை நம்முடைய வாழ்க்கையில் வளமையாக்கிக் கொண்டால் நாம் ஒருபோதும் பிறரிடம் கையேந்தக்கூடிய சூழ்நிலைகளை அல்லாஹ் ஏற்படுத்த மாட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த மிகச்சிறந்த ஒரு வழிமுறை. இதனை ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக அல்லாஹ் நம்மை செல்வ செழிப்போடு வாழ வைப்பான். நம்முடைய வீட்டிலும் சரி, அதே போன்று நமக்கும் சரி, அல்லாஹ் பரக்கத்தை அதிகப்படுத்தி தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு வழிமுறையை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா விடயங்களுக்கும் நமக்கு வழிகாட்டியாக இருந்திருக்கிறார்கள். ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, யா ரசூலுல்லாஹ், எனக்கு அதாவது என்னுடைய வீட்டில் பரக்கத்தில்லை, வறுமையாக இருக்கின்றது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்ட சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு ஒரு வழிமுறையை கற்றுக் கொடுத்தார்கள். அதாவது வீட்டிற்குள் நுழையும் போது இந்த முறையில் நீங்கள் வீட்டிற்குள் நுழையுங்கள், அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் பரக்கத்தை ஏற்படுத்தி தருவான் என்று ஒரு வழிமுறையை கற்றுக் கொடுத்தார்கள். அதுதான் வீட்டிற்குள் நுழையும் போது சலாம் கூறுவது. சலாம் கூறிவிட்டு சூரத்துல் இஹ்லாஸை ஓதிக்கொண்டு நாம் வீட்டிற்குள் நுழைந்தால் நிச்சயமாக நம்முடைய வீடுகளிலே அல்லாஹ் பரக்கத்தை அதிகப்படுத்தி தருகின்றான். வறுமையை அல்லாஹ் நமக்கு ஒருபோதும் தரமாட்டான். அல்லாஹ் நம்மை செல்வ செழிப்போடு கண்ணியமாக அல்லாஹ் நம்மை வாழ வைப்பான். இந்த வழிமுறையை நாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்போம். வீட்டிற்குள் நுழையும் பொழுதே சலாத்தை கூறுவது, அதன் பின்னால் சூரத்துல் இஹ்லாஸை நாம் கூறுவது. சூரத்துல் இஹ்லாஸ் நாம் அனைவருக்கும் மனனமான ஒரு சூரா. அல் குர்ஆனிலே இருக்கக்கூடிய மிகவும் சிறந்த சூறாக்களில் ஒன்று. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் என்று வரக்கூடிய இந்த சூரத்துல் இஹ்லாஸை ஓதிக்கொண்டு நாம் வீட்டிற்குள் நுழைவோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய எல்லா விடயங்களையும் சீராக்கி சிறந்ததொரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு வழங்குவான்.